ஹாய் ஆல், இன்றைக்கி ஜூலை 1 கனடா டே. அதனால் எங்கள் ஆஃபீஸு ஸ்கூலு அந்த மாதிரி எல்லாமே லீவு. ஆல்ரெடி ஸ்கூல் லீவ் தான், சம்மர் வெக்கேஷன் அப்படின்றதுனால. ஸோ நாங்கள் இன்றைக்கி வெளியே கிளம்பிட்டோம். கனடா டே அப்படின்றதுனால எங்கள் பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே ஃப்ரீ. அதே மாதிரி சில மியூசியம்ஸ்லுமே வந்து ஃப்ரீ என்ட்ரி. இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். ஸோ போகும்போது சரியான மழை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த போக வேண்டிய இடத்துக்கு இறங்கிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மழைக்கான அறிகுறியே இல்லை, சரியான வெயில். ஸோ இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ்ஸுமே வரும், பட் ஆனால் அதுக்கு வெயிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் வாக் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கனடா மியூசியம் ஆஃப் நேச்சர் அப்படின்ற அந்த மியூசியமுக்கு தான் போனோம். ஸோ மற்ற டேஸில் அங்கே எவ்வளோ என்ட்ரி டிக்கெட் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் கனடா டேக்கு வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம என்ட்ரி வந்து ஃப்ரீ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டைனோசர் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, அதோட ஸ்கெலட்டன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன், ஸோ டைனோசருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 1 மினிட் ப்ரெசன்டேஷன் ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ளோர்லலாம் வந்து பேர்ட்ஸ் ரிலேட்டடாக, அப்புறம் ஃபிஷ்ஷு, அப்புறம் பட்டர்ஃப்ளைஸு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பொறுமையாக எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ட்ராயிங் மாதிரியான ஆக்டிவிட்டி இருந்தது. அதுவுமே கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக வந்து ட்ரா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்டுமே இருந்தது, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து இதில் இருக்கக்கூடிய இதில் எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெஞ்ச்லேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்லிமெண்ட் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நிறைய இது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு கிரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இதோட லாங் வீடியோ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 7:30 போல் நாங்கள் ட்ரெயினில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன் இந்த மாதிரி 7:30ன்னு சொல்கிறேன், வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ இங்கே வந்து சம்மர் அப்படின்றதுனால நைட்டு 9 o'clock கிட்ட ஆகும் சன்செட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. தேங்க்யூ.